அனைவருக்கும் இனி வணக்கங்க. நான் உங்கள் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமார் பேசுகிறேன். இறைவன் சில பேர்த்துக்கு பொருள் வளங்களை கொடுத்து அழகு பார்க்கிறார், சில பேர்த்துக்கு குரல் வளங்களை கொடுத்து அழகு பார்க்கிறார். அந்த குரல் வளம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம். அந்த 2ஆம் பாவகத்துடைய அதிபதி 2ஆம் பாவகத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் கட்டாயம் அவர்களுடைய பொருள் வளங்கள் குரல் வளத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டு கவிஞர்கள் பாடிய பாடல்கள் ஒரு பாடல்களை நானும் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். நானும் அதுக்கு தயார் ஆவனா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட அன்போட வேண்டிக்கிறேன். இப்போ அந்த பாடலை கேட்கலாம். பூவிழி ஓரும் ஓர் துளி நீரும் நீ வடிந்தால் மனம் தாங்காது, பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாளாது, 10 மாசம் சுமந்து பட்ட பாடை மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே, வாட்டுவதோ என்னை நீயே அம்மா அம்மா எந்த நாருயிரே, நானும் நீயும் என்னும் ஓருயிரே. பாதைகள் மாறும் பயணங்கள் மாறும், தாய் மனமே என்று மாறாது, சந்திரன் தேயும் சந்தனம் தேயும் என் மகனின் அன்பு தேயாது, எந்தன் ராஜா உனக்கு எதிர்காலம் இருக்கு, உந்தன் பேரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு, ஆயுள் நீண்டு 1000 ஆண்டு வாழிய நீ கண்மணி, தென்பொதிகை தென்றல் போல அம்மா அம்மா என்று மாறுயிரே, நானும் நீயும் என்றும் ஓருயிரே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்களும் 2ஆம் பாவகம் வலுத்திருந்தால் நீங்களும் ஏதாவது ஒரு பாடல்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஆராய்ச்சி. உங்களுடைய சுய ஜாதகங்களில் 2ஆம் பாவம் வலுத்திருந்தால் எப்பொழுது இந்த கவிஞர்கள் ஆவீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.